ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அவங்க ஹாரி பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட முதல் ஹெல்மெட் அதை பற்றி தான் நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ரெண்டு கலந்து எப்படி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த டப்பாவுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், உங்களுக்கு ஆர்வமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அதை அப்படியே நான் அப்படியே மெல்ல தூக்குறேன். எக்ஸாக்ட்லி நீங்கள் தமிழில் பார்த்து அதே ஹெல்மெட்டோட சினிமேட்டிக் ஷாட்ஸ்னு சொல்லிட்டு நான் என்னமோ எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா இருக்கா என்னென்னு பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா அந்த வீடியோக்குள்ளே போகலாம். Give them God, give them lies. Let me shoot, let me die, let me fall, let me fly. Who I am, that's implied. I'm a fraud, I'm a fake. Let me. நல்லா பச்சை கலர் கருப்பு கலர் சேர்ந்த மாதிரி சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டக்குன்னு பார்த்தோன்னே வாங்கிட்டேன். ஒரு தடவை போட்டு பார்த்தேன். அதாவது ஃபிட்டெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. நம்ம சைஸுக்கு மண்டைக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நான் உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். லேட்டே இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டு தான் போனேன். ஓகேவா, இன்ஸ்டாவில் பார்த்துட்டு எனக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் போனேன். உள்ளே ஏதோ புக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கானுங்க. ஒரு கவருக்குள்ளே வச்சு, அதாவது லோ பட்ஜெட் ஹெல்மெட் தான் அப்படி தான் வைப்பாங்க போல். ஆக்சரு, அதுக்கு மேலே எஸ்எம்கே, ஏஜிவி, அது மாதிரி கொஞ்சம் 5Kக்கு மேலே போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பேக்கிங் சம்திங் எல்லாமே நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் போனதுனால நமக்கு இந்த அளவுக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, உள்ளே போயிடலாம். அதை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, அந்த கவரை பிரித்தாச்சு. என்ன ஹெல்மெட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டட்ஸ் தண்டர் டெக்கார் D3 அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில, நான் தமிழில் போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த மாடல் தண்டரில் வந்து ஏகப்பட்ட வேரியன்ட் இருக்குது. நமக்கு வந்து அதெல்லாம் பார்க்க அவ்வளோ எனக்கு என்னமோ பழைய மாடல் எதுவுமே பிடிக்கல. அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வேகாவில் வந்து போல்ட் பண்ணின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு நார்மலான ஒரு மாடல் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் இப்போ தான் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறப்போ யாருக்கும் தெரியாது. எங்கள் ஊரில் சும்மாவே ஹெல்மெட் போட மாட்டாங்க. அதுவும் இது ஒரு புது மாடலாக யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணி எடுத்தாச்சு. சொல்லப்போனால் நான் வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுற ஆளே கிடையாது. மோட்டோ விளாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் நான் ஹெல்மெட் வாங்கினேன். மற்றபடி நான் வந்து சும்மா ஹெல்மெட் போட்டுட்டுலாம் ரைட் பண்ண மாட்டேன். நம்ம வச்சுருக்கிறது டியோ, அதுக்கு ஹெல்மெட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வண்டி ஓட்டிகிட்டு திரிவேன். இதுக்காக தான் நான் வந்து முக்கியமாக ஹெல்மெட் வாங்கினேன். இந்த ஹெல்மெட்டோட வந்து ஒயிட் வைசர் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அவங்களே வைசர் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ சேர்ந்து வருமா என்ன கதை தெரில. அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்பாய்லரும் போட்டு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெல்மெட் வந்து டாட் அண்ட் ISI சர்டிஃபிகேட்டு. உங்கள் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஸ்வெல் குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்குது. முன்னாடி வந்து ஸ்டட்ஸ்னு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. எதுவும் R ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்க அந்த லெட்டர்னு தெரியல. மற்றபடி மேலே வந்து 2 ஏர் வெண்ட் இருக்குது. சின்னதில் வந்து ஒரு ஏர் வெண்ட் இருக்குது. பின்னாடி வந்து அந்த ஏர் அவுட் ஆகிற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. அந்த மோட்டோக்கான ஸ்டிக்கர் இருக்கும். அந்த கடையோட பேர் அது புதுக்கோட்டையில் ஒரு நல்ல கடைன்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே உங்களுக்கு வந்து பிளாக்காகவே தெரியுது. அது பார்த்தீங்கன்னா அது ஃபைல் டைப்புன்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது ரிமூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் மாட்டுறதுக்கு. ஸ்டாப்பு சூப்பராகவே இருக்குது. கம்ஃபர்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் ஒரு 2Kக்குள்ளே பெஸ்ட் ஹெல்மெட்னு சொல்லலாம். நல்லாவே இருக்குது. கொடுத்த காசுக்கு ஒர்த்து. இந்த இடத்துல தண்டர்னு பார்த்தீங்கன்னா பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஹெல்மெட் லுக் எல்லாமே ஓகே தான். எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவே மோட்டோ விளாகாக போடணும், அந்த பைக் ஓட்டிகிட்டு வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். அது வந்து முடியாமல் போச்சு. மேக்ஸிமம் அதுக்காக தான் ஹெல்மெட் வாங்கினேன். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ராப் இருக்கும்ல, அந்த மவுண்ட் பண்ணுற மாதிரி கோப்ரோ வந்து ஒரு இது இருக்கும். அது அங்கே கிடைக்கல, மொபைல் ஹோல்டரும் கிடைக்கல. அதனால தான் அந்த மாதிரி வீடியோ போட முடியல. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஹெல்மெட் வீடியோவே போட்டு மங்களமாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாச்சு. இனிமேலுக்கு வர மோஸ்ட் ஆஃப் வீடியோ எல்லாமே வந்து மோட்டோ விளாக் மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருந்தேன். அது மேக்ஸிமம் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இந்த சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சேனலில் நேமை மாற்றி அப்புறம் வீடியோஸ் எல்லாம் ஹைட் பண்ணி தான் அந்த சேனலுக்கு நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். Gearless Kiddo அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு முடிஞ்ச வரைக்கும் என்னோடய எஃபெக்ட் போட்டு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு கடைசி வரைக்குமே தேவை. முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? லைக் பண்ணுறதும் அதேமாரி தான். மற்றபடி நான் சேனல் எதுக்கு ரன் பண்ணுறேன், எதுக்கு நீ வந்து ஓப்பன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெமரிஸ்னு வச்சுக்கலாமே. எப்படி சொல்கிறதுனா, ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதேமாரி நான் யூடியூப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படியே ஒரு கம்யூனிட்டியும் க்ரியேட் பண்ணுறோம் நமக்காக, ஒரு ஃபன்னாக ஜாலியாக அந்த மாதிரி போகிறதுக்காக.
மற்றபடி வேறு எதுக்காகவுமே இல்லை நீ காசு சம்பாதிக்க யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் இல்லை. நமக்கு வந்து ஒரு சைடு பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபன்னாக ஜாலியாக இருக்கலாம் காலேஜ் டயத்தில். அந்த டயத்தை தவிர மிச்சபடி டைம் பாஸ் ஆகவும் சரி, நம்ம ஊர் சுற்றுறதெல்லாம் சுற்றி உங்களுக்கு போட்டு காட்டணும்ல. அந்த மாதிரி ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு அப்புறம் உயிரோடு இருக்கும் போது இந்த மாதிரிலாம் நான் சுற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக கூட இருக்கலாம். இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கப்புறமும் சரி நமக்கு வந்து யூடியூப் தான் ஒரு ஐடென்டிட்டி மாதிரி. அதனால் இது எப்போவுமே விடக்கூடாது அப்படிங்கிறதுனால சேனலில் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு மோட்டோ விளாக் வீடியோ தான் இருக்கும். அந்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பை கைஸ், சைனிங் ஆஃப் ஹாரி.